அருமையான பதிவு, இறுதி வரை கேளுங்கள். ஒரு குட்டி கதை. ஒரு வகுப்பாசிரியர் தினமும் வகுப்புக்கு வந்து பாடம் எடுக்கிறத பசங்கள்லாம் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வகுப்பு 45 நிமிஷம், ஆனால் அவர் 35 நிமிஷம் தான் வகுப்பு எடுப்பார். 10 நிமிஷம் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி வாழ்க்கை கல்வி சொல்லிக் கொடுப்பாரு. இதை யார் தடுத்தாலும் கேட்காம அவரோட விருப்பம் போல செஞ்சிட்டு இருந்தாரு. இந்த ஆசிரியரோட வகுப்பு எப்போ வரும், அதுவும் அந்த கடைசி 10 நிமிஷம் எப்போ வரும்னு சொல்லி மாணவர்கள்லாம் ரொம்பவும் ஆசையாக காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் ஒரு நாள் எடுத்த வகுப்பு என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல வகுப்புக்கு வந்த ஆசிரியர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சாரு. எப்படா அந்த கடைசி 10 நிமிஷம் வரும்னு சொல்லி மாணவர்கள்லாம் ஆசையா ரொம்பவும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. 35 நிமிஷம் முடிஞ்சு கடைசி 10 நிமிஷமும் வந்துடுச்சு. உடனே அந்த ஆசிரியர் தன்னோட பேக்ல இருந்து ஒரு பலூன் பாக்கெட்டை எடுத்தாரு. அந்த பலூனை எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்தாரு. இப்ப எல்லாரையும் பலூனை ஊத சொல்லி அந்த பலூனையும் கட்ட சொல்லிட்டாரு. அடுத்ததா அந்த மாணவ மாணவிகள் கிட்ட அவங்கவுங்க பேரை எழுதி பலூன்ல ஒட்ட சொன்னாரு. எல்லா மாணவ மாணவிகளும் ரொம்ப ஆசையோட சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாரும் பேர் எழுதி கட்டியாச்சா? பக்கத்து அறை காலியா தான் இருக்கு, எல்லாரும் அந்த பலூனை கொண்டு போய் அங்க போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. உடனே எல்லா மாணவர்களும் சந்தோஷமா எழும்பி ஓடி போய் அந்த பக்கத்து அறையில பலூனை போட்டுட்டு வந்தாங்க. உடனே அங்க இருந்த ஒரு மாணவனை கூப்பிட்ட ஆசிரியர் அந்த அறைக்குள்ள இருக்கிற மின் விசிறியை இயக்க சொன்னாரு. மின் விசிறியை இயக்கினதும் என்னாச்சு, பலூன் ரூம் ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு பலூனும் ஒவ்வொரு திசையில பறந்து எல்லா பலூனும் ஒன்னா கலந்துடுச்சு. அடுத்ததா ஒரு மாணவனை கூப்பிட்டு மின் விசிறியை அணைக்க சொன்னாரு ஆசிரியர். அதுக்கப்புறமா எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்கவுங்க பேர் எழுதின பலூனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குறிப்பிட்ட டைமும் கொடுக்குறாங்க. உடனே எல்லா மாணவர்களும் ஓடி போய் நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அவங்கவுங்க பேர் எழுதின பலூனை தேடுறாங்க. மின் விசிறியை போட்டதுனால எல்லா பலூனும் கலந்துடுச்சுல, அதனால அவங்க போட்ட இடத்துல பலூன் இல்லை. எல்லாரும் மாத்தி மாத்தி தேடுறாங்க. மற்றவங்க பேர் வருதே தவிர அவங்களோட பேர் வரல. ஒவ்வொரு பலூனா எடுத்து பார்க்கும்போது அவங்களோட பேரை தவிர மற்றவங்க பேர் வர்றதுனால அந்த பலூனை கீழே போட்டுட்டு அடுத்த பலூனை எடுக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி எடுக்க வேற ஒருத்தவங்களோட பேராவே வந்துட்டு இருக்குது. ரொம்ப நேரமா மாத்தி மாத்தி தேடுறாங்க. ஆனா அடுத்தவங்க பேர் போட்ட பலூன் தான் கையில வருதே தவிர அவங்கவுங்க பேர் போட்ட பலூன் அவங்கவுங்க கையில வரல. ஆசிரியர் கொடுத்த நேரமும் முடிஞ்சிடுச்சு. ஆனா யாராலையுமே அவங்கவுங்க பலூனை எடுக்க முடியல. காரணம், ஆசிரியர் மின்விசிறியை போட சொன்னதுனால எல்லா பலூனுமே கலந்துட்டதுனால அவங்கவுங்க பேர் போட்ட பலூனை அவங்கவுங்களால எடுக்க முடியல. அடுத்தவங்க பேர் போட்ட பலூன் தான் கையில கிடைக்குது. ஆசிரியர் கொடுத்த டைமும் முடிஞ்சிடுச்சு. எல்லா மாணவர்களையும் கூப்பிடுறாரு ஆசிரியர். ஆனா யார் கையிலயுமே அவங்கவுங்க பேர் போட்ட பலூன் இல்ல. என்ன காரணம், எதுக்காக இவ்வளவு நேரம் ஆகியும் பலூன் எடுக்கல அப்படின்னு கேக்குறாரு ஆசிரியர். நாங்க தேடி பார்த்தோம், ஆனா எங்களோட பேர் போட்ட பலூன் தவிர மற்றவங்க பேர் போட்ட பலூன் தான் எங்களோட கைக்கு வருது அப்படின்னு சொன்ன மாணவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஆசிரியர். நீங்க எல்லாருமே ஒரே வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் தானே, இங்க இருக்கிற எல்லாரோட பேரும் எல்லாருக்குமே தெரியும் தானே. நீங்க ஒவ்வொரு பலூனை எடுக்கும் போதும் அதுல யாரோட பேர் போட்டிருக்கோ அவங்க கையில அந்த பலூனை கொடுத்தீங்கன்னா உங்களோட பலூன் உங்க கைக்கு வந்துரும் தானே அப்படின்னு கேட்டாரு ஆசிரியர். அதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாங்க அந்த மாணவர்கள். திரும்ப ஓடி போறாங்க அந்த வகுப்பறைக்கு. மறுபடியும் பலூனை எடுக்கிறாங்க. அவங்களோட கையில வேற ஒருத்தவங்களோட பேர் போட்ட பலூன் வருது. உடனே அந்த பேருக்கு உரியவங்க யாரோ அவங்க கையில பலூனை கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சதுனால ஒரே நிமிஷத்துல எல்லார் கையிலயும் அவங்கவுங்க பேர் போட்ட பலூன் கிடைச்சிடுது. உடனே எல்லா மாணவர்களும் வகுப்பறைக்கு வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. உடனே சொல்றாரு ஆசிரியர், எல்லாருமே தனக்கு தேவையானது மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துடுறோம். அடுத்தவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு தேவையானதும் நம்மளை வந்து சேரும். அதாவது நம்ம பிறருக்கு செய்யறது மற்றொருத்தர் மூலமா நம்மளுக்கு வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி அப்படின்னு மாணவர்களுக்கு புரிய வச்சாரு ஆசிரியர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.